காலை வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம். எப்படி நாம் சொல்லும்போது ஈஸியாக சொல்கிறோம். முதல்ல நமக்கு முக்கியமானது மாதா பிதா குரு தெய்வம். முதல் ஸ்தானத்தில் யாரை வச்சுருக்கோம்? நம்ம தாயை வச்சுருக்கோம். ஏன் வச்சுருக்கோம்னா, இந்த உலகத்துக்கு நம்ம வர்றதுக்கான மூல காரணமே தாய் தந்தையும் தான். அந்த தாய் தான் நம்மளை வழிகாட்டுற. கருவறையில் நம்ம வச்சிருக்கிறோம். வாழ்க்கையில் நம்ம போகக்கூடாத 2 இடங்கள் என்னென்னா கருவறையும் கல்லறை. ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா திருப்பி அங்கேருந்து வரவும் முடியாது, போகவும் முடியாது. அதனால தான் தாய்க்கு முதலிடம் கொடுத்துருக்கோம். தாய்மை போற்றக்கூடிய ஒன்று. அதுக்கு தான் நம்ம இந்திய நாடே தாய் நாடு அப்படின்னு சொல்கிறோம். மொழிக்கும் தாய்க்கும் தமிழுக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு. உலகத்தில் 6000 மொழிகள் இருக்குது. அதாவது நம்ம தமிழ் பேசுகிற மாதிரி உலகம் பூரா இருக்கிற எல்லா நாட்டு மக்களும் சேர்ந்து 6000 மொழிகள் பேசுகிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1500 மொழிகள் முக்கியமாக அழிஞ்சு போகிற நிலைக்கே போயிடுச்சு. அதை பேசுகிறவங்கெல்லாம் இல்லை. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் ஆதாரங்கள், பேசுகிற மக்கள், அவங்க பழக்கம், அது எல்லாமே கருகி வந்துட்டு இருக்குன்றோம். ஒரு 3000 மொழிகள் வந்து ஒரு 5000 மக்களுக்கும் கீழே இருக்கிறவங்க தான் பேசுகிறாங்க. இதில் நிறைய மொழிகள் அழிஞ்சிடுச்சு, வழக்கில் இல்லாமல் போயிடுச்சு. சில மொழிகள் பேச்சு வழக்காகவே இருக்குது, அதுக்கெல்லாம் எழுத்தே இல்லை. அந்த ஆதி காலத்தில் இருந்த சித்திரை எழுத்துக்களாகவே சில மொழிகள் இருக்குது. இவ்வளோ மொழிகளில் ஒரு 6-7 மொழிகள் மட்டும் செம்மொழிகளாக இருக்குது. செம்மொழிகள்னால் ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு வரையுமே அந்த மொழி அழியாமல் பலரால் பேசப்பட்டு, கடத்தப்பட்டு, நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்னைக்கும் உலக அளவில் அதிக மக்களால் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய மொழி தான் செம்மொழி. அதாவது செழுமை மிக்க மொழியாக தான் செம்மொழி. அதில் லத்தீன் இருக்குது, சீனம் இருக்குது, அரேபியன் இருக்குது, கிரேக்கம் இருக்குது, ஹிப்ரு இருக்குது. இது எல்லாத்துலேயும் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு மொழியாக நம்ம தமிழ் மொழி இருக்குது. அது இப்போ தான் சமீபத்தில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சாங்க, கலைஞர் கருணாநிதி அவர் இருந்தப்போ தான் அந்த ஆட்சி காலத்தில் தமிழ் மொழியை செம்மொழியாக்கி அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் ஏடுகளும் வரலாற்று நிகழ்வுகளும் செப்பேடுகள் அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா. சேர சோழ பாண்டியர் காலங்கள் இதிகாசங்கள், தொல்காப்பியங்கள், இது எல்லாத்தையும் வச்சு ப்ரூஃப் பண்ணி தமிழ் சங்கம் மூலமாக பேசி உலக தமிழ் சங்கத்துக்காரெல்லாம் கொடுத்து தமிழ் மொழியும் செம்மொழி தான், அந்த காலத்திலிருந்து இருந்த மொழி தான், ஆதி காலம் முதல் மனிதன் பேசிய முதல் மொழி செம்மொழியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்ன ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, நாகரிகம் வாழ்ந்தது ஹராப்பா மொகஞ்சதாராண்டா கண்டுபிடிச்சாங்க. எகிப்தில் மம்மிஸ் தோண்டி எடுத்து, நாங்களும் அந்த சமகாலத்தில் இருந்தவங்க தான், எகிப்துலேயும் இந்த மாதிரியா பழங்கால மக்கள் இருந்தாங்கன்னு இது நாள் வரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபமாக நம்முடைய ஆதிச்சநல்லூர் கீழெல்லாம் வந்து ஆராய்ச்சி செஞ்சதில் இப்போ புதுசாக ஒன்று ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்து சமவெளி மக்களுடைய நாகரிகத்துக்கும் முந்தைய நாகரிகமும் இரும்பின் பயன்பாடும் நம்ம ஊரில் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த இடம் பூரா சுற்றி காடாக இருக்கான். அந்த முள்காடில் போனால் அந்த காலத்தில் இரும்பு ஊர்க்கிறதுக்கான முறைக்கான அந்த அச்சுகளும் அந்த குப்பிகளும் அந்த பாண்டங்களும் நிறைய கிடைச்சிருக்குதான் கீழடி பக்கத்தில். அதனால இரும்பின் காலமே தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு முன்னையே இவங்கெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னாடியே ஒரு நல்ல சிறந்த தெளிவான கட்டமைப்பு நாகரிகம் நம்ம தமிழருடைய இனமாக தான் இருந்திருக்கும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற நம்ம முதல்வர் அந்த தமிழ் எழுத்துக்கள் அங்கே கிடைச்சிருந்த ஓலைச்சுவடிகள் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு படிக்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் 1,00,000 ரூபாய் எவ்வளோ பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆராய்ச்சியெல்லாம் இப்போ நடந்துட்டு வரலாறே திரும்பக்கூடிய நிலைமையும் மாற்றக்கூடிய நிலவரத்தையும் இப்போ ஒரு ஆதாரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தாய்மொழின்றது மிக சிறப்பானது ஒன்று. நாம் தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்க, அறிஞ்சிக்க, நடந்துக்க, ஒரு மனிதன் பண்பட என்னென்ன தேவையோ அத்தனையும் ஒருத்தன் வெற்றிகரமாக முடிக்கிறான் என்றால் அவனுடைய தாய்மொழி தவிர வேறு எதனாலும் செய்ய முடியாதுன்னு நிரூபிச்சு. நிறைய அறிஞர்களும் வல்லுநர்களும் தங்களுடைய ஆராய்ச்சிகளை
தங்களுடைய கட்டுரைகளை அவங்க தாய்மொழியில தான் முதல்ல எழுதியிருக்காங்க. அதை சமர்ப்பிக்கும் போது தான் கேட்குறவங்களுக்கு தெரியாதேன்னு கேட்கக்கூடிய அந்த ஆங்கில மொழியிலையும் மற்ற மொழியிலையும் மொழிபெயர்த்திருக்காங்களே ஒழிய அவங்களுடைய ஆதி கட்டுரைகள் எல்லாம் அவங்களுடைய தாய்மொழியில் எழுதப்படும். நம்முடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் ஒரு மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர். அவர் சிந்தின்னு சொன்னார், உன் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி யோசின்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன சொன்னார், தாய்மொழியில் படிக்கணும்னு சொன்னார். அவர் சின்ன வயசில் ஃபுல்லாக படித்தது தாய்மொழியில் தான் படிச்சிருக்கார். கணித மேதை ரஹ்மானுஜம், அவருக்கு ஈடாக இன்னும் யாரும் எந்த கணித மேதையும் இன்னும் வந்ததாக சரித்திரம் இல்லைன்றார். அவ்வளோ சின்ன வயசுலேயே அவர் அவ்வளோ கரைச்சி குடிச்சிருக்காரு. ஆனால் அவரும் ஆரம்ப காலத்துலேயும் அவர் படித்தவர்களுமே எதில் படித்தது, தாய்மொழியில் படித்தது. இப்படி சொல்லிக்கிட்டே போனால் நிறைய சொல்லலாம். அதுவும் நம்ம தமிழ் மொழியாகிய தாய்மொழி ரொம்ப சிறப்பான ஒரு மொழி, சங்க காலங்களை கொண்ட மொழி. எத்தனை தடவை கடல் கோள்களும் பூகம்பமும் நிலநடுக்கமும் வந்து நிறைய செப்பேடுகளையும் அந்த நூல்களையும் கடல் அழிச்சிட்டு போனாலும் கடைசியாக மதுரையில் வந்து கடைசி தமிழ் வச்ச தொல்காப்பியதெல்லாம் இன்னும் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னே இருந்தது இதை விட இன்னும் பழமையானது. அதெல்லாம் படிக்கிறதுக்குள்ள இப்போ யாரும் ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு இப்போ படிக்கிறதுக்குள்ள கிடையாது. இப்போ அதுக்கெல்லாம் வந்து படிக்கணும், இந்த துறை எடுத்து படிக்கணும் செய்யணும்னு இப்போ மாணவர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இப்போ நிறைய பள்ளிக்கூடத்தில் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி உயர்நிலை மேல்நிலை பள்ளியிலலாம் அந்த ஹிப்ரு மொழி பிராகி மொழியெல்லாம் இருக்குது. எதுக்கு முன்னே இருந்தது அந்த மொழியெல்லாம் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சில டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் அவங்களுடைய தமிழுடைய ஆர்வத்தால் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஸ்கூலில் 8ஆவதுலேருந்து 10ஆவது படிக்கிற அந்த பசங்களாம் ஒரு 5 பசங்க சேர்ந்து திருக்குறளை அந்த மொழியில் எழுதியிருக்காங்க. இந்த நம்முடைய முன்னர் இருந்த தமிழ் மொழி இருந்தது, அந்த மொழியில் எழுதி அவங்க ஒரு உலக சாதனை செஞ்சுருக்காங்க. வேக வேகமாக எத்தனையோ மணி நேரத்தில் அந்த தமிழ் திருக்குறள் அத்தனை தமிழ் வார்த்தைக்கு ஈனான அந்த வார்த்தைகளை போட்டு அந்த பிராகி மொழியில் எழுதி வச்சுருக்காங்க. அதை இப்போ உலக சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த முன் தோன்றிய தமிழ் மொழியை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், இதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீச்சருக்கு தெரிஞ்சதை அவங்க மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு 5 மாணவர்களுக்கு தான் சொல்லி கொடுத்து இந்த சாதனை செஞ்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இனிமேல் எல்லா மாணவர்களுக்கும் இந்த தூய அந்த தமிழ் மொழியும் அந்த செப்பேடுகளையும் கல்வெட்டுகளையும் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த மொழியை நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு சொல்லி தருவோம். தமிழ் பற்றினா நம்ம இலக்கியம் பற்றினா பாரம்பரியம் பற்றினா பழங்கால வரலாறுகளை நாங்கள் தேடுவோம். தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு நாங்கள் உதவியாக இருப்போம் தான் எங்களுடைய விருப்பம் அந்த மாணவர்கள் சொல்லி. அதனால் மொழின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஆதி மனிதன் காட்டில் அங்கே இங்கே திரும்பி ஒரு நிலையான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நல்ல கட்டமைப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உதவின ஒரு கருவி தான் மொழி. முதல்ல அது சைகையாக இருந்தது, அப்புறம் ஒலிகளாக இருந்தது, அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்படும் போது சித்திர எழுத்துக்களாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வரிவெழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் தட்டெழுத்துக்கள் இதெல்லாம் வந்து தான் இப்போ நமக்கு அச்சிடுற எழுத்து வந்து. அதுக்கு முன்னே பனை ஓலை எழுதினாங்க, துணியில் எழுதினாங்க, பனை ஓலை முள் வச்சு எழுதினாங்க, பேனா வச்சு எழுதினாங்க, பறவைகளுடைய இறகுகள் வச்சு எழுதினாங்க. அதுக்கப்புறம் முன்னேற்றம் அடைஞ்சப்பறம் தான் இப்போ நாம் பேனாலாம் வச்சு எழுதுவோம். அதுக்கு முன்னெல்லாம் உச்சியில் நூல் தொட்டு தொட்டு அந்த மையை தொட்டு எழுதுவாங்க. பறவை ரெக்கை இருக்கு இல்லையா, அது இறகுல கூர்மணியாக இருக்கும், அதை தொட்டு எழுதுவாங்க, துணியில் எழுதுவாங்க. அது பனை ஓலை சுவடியில் எழுதிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அழியுதேன்னு சொல்லி தான் யோசித்து மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தப்போ அந்த வடிவம் தான் எழுத்து. அந்த எழுத்து வந்தப்புறம் தான் மொழி வந்து ரொம்ப வேகமாக எல்லார்கிட்டையும் பரவச்சு. அந்த பரவனால தான் தங்களுடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் செயல்படுத்துறதுக்கு மொழி வடிவம் கொடுத்தாங்க, இலக்கண இலக்கிய வடிவங்கள் கொடுத்தாங்க. அதை தான் இப்போ நாம் என்னவோ அதோடைய வளர்ந்த நிலை தான் நாடகம், நடிப்பு, பாட்டு, கவிதை, இசை. நம்ம இப்போ பள்ளிக்கூடத்தில் விழாக்கள் எல்லாம் கொண்டாடுறோமா, அது மொழியுடைய பண்பட்ட வளர்ச்சி நிலை தான். அந்த கலையுடைய பண்பட்ட வளர்ச்சி நிலை தான் நாடகம் நடிக்கிறது, பேசுறது, பாடுறது, ஆடுறது, கவிதை சொல்கிறது, இதெல்லாம் மொழியுடைய சிறப்பு நிலை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் தாய்மொழியை பேசணும், அது தப்பு கிடையாது. அந்த தாய்மொழியும் தெளிவாக பேசணும்.
நல்லா பேசணும், ஒழுங்காக பேசணும். அதுதான் நம்ம தாய்மொழிக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை. ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாய்மொழிக்கு செய்யக்கூடிய கடமை. அதனால தமிழ் மொழியை தவறில்லாமல் படிங்க. ஆங்கிலமும் கற்றுக்கணும். ஆங்கிலம் எளிதாக புரியணும்னா உனக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ உன் தமிழ் மொழியில் உனக்கு நல்ல அறிவு இருந்தது, நிறைய சொற்களஞ்சியம் இருந்ததுன்னா ஆங்கில மொழியை படிக்கும்போது இதுதான் அர்த்தம்னு உன் தாய்மொழியில் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த மொழியை படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் நம்முடைய தாய்மொழியை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதில் இருக்கிற சொற்களஞ்சியத்தை நிறைய பயன்படுத்த கற்றுக்கணும். அப்போ தான் இன்னொரு மொழியை நாம் படிக்கும்போது ரொம்ப சுலபமாக படிச்சிடலாம். அந்த மொழியில் இருக்க அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தெல்லாம் நம்முடைய தாய்மொழியில் தமிழில் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்குதா. ஒரு பேராகிராஃப் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, நம்ம படிக்கிறோம், அது அப்படியே நமக்கு அர்த்தம் புரியுமா? இதுக்கு என்னடா அர்த்தம் தமிழில் சொல்லுங்கன்னு உங்களை நான் கேட்குறேன். நீங்கள் உடனே யோசித்து அதுக்கான தமிழ் அர்த்தத்தை போட்டு சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிற? அவ்வளோதானே டீச்சர், ஈஸி, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நானே இதை கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்கிறேன்ல. அப்போ அந்த தாய்மொழி தெரிஞ்சாதான் மற்ற மொழிகளை நம்ம தெளிவாக கற்றுக்கணும். ஆனால் எதை ஒன்று கற்றுக்கணுன்னாலும் முதல்ல தாய்மொழியில் படிக்கணும். இப்போ நம்முடைய தேசிய அளவில் புதிய கல்விக் கொள்கையும் அதுதான் சொல்லுது. 5ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக அனைவரும் அவங்கவுங்க தாய்மொழியில் படிச்சிருக்கணும். ஏன்னா அந்த வயசுக்குள்ளே படிச்சுட்டுன்னா எல்லா அடிப்படை திட்டங்களும் எல்லா அடிப்படை கருத்துக்களும் நீ தெரிஞ்சுக்குவேன். 5ஆவது போகிறதுக்குள்ள உனக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த ஓரளவுக்கு எல்லாமே தெரியக்கூடிய அத்தனையும் உன்னுடைய தாய்மொழியில் நீ கற்றுக்கிட்டனா பின்னாடி நீ எந்த வகுப்புக்கு போனாலும் எந்த துறைக்கு போனாலும் உன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஏன்னா புரிஞ்சிடும்ல. ஒரு செயல் செய்யும்போது நல்லா புரிஞ்சாதான் அந்த செயலை வெற்றிகரமாக செய்ய முடியும். அதுக்கு நம்ம தாய்மொழி தான் நமக்கு உதவியாக. நம்முடைய இஸ்ரோவில் இருந்தாங்களே, இப்போது சந்திராயன் விட்டாங்க இல்லையா, அந்த விட்டது ஒரு விஞ்ஞானி, அவர் சின்ன வயசுலேருந்து +2 வரைக்குமே நம்மளை மாதிரி ஒரு அரசு பள்ளியில் படித்தார். அவர் சொல்கிறார், தமிழ் மொழியை படிங்க, உங்கள் தாய்மொழியில் படிங்க, அப்போ தான் உங்களுடைய சிந்தனை திறன் வளர்ச்சி அடையும். மேல் படிப்பு படிக்கும்போது அதனுடைய தொடர்பு படுத்தும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுடைய விழி சிந்தனை வளரணும்னா நீங்கள் தாய்மொழியில் படிச்சிருக்கணுன்றோம். அதனால தான் இப்போ நாம் 1999 உலகளாவிய இந்த உலக தாய்மொழி தினம் கொண்டாடிட்டு வராங்க. இந்த வருஷம் 2025 என்ன சிறப்புன்னா, இது